வணக்கம், வெல்கம் மை டியர் சகோதரர்களே. இன்னைக்கு ஃப்ரான்ஸு பற்றி ஒர்க் பெர்மிட்டு, வேர் ஹவுஸ், அக்ரிகல்ச்சரல், கன்ஸ்ட்ரக்ஷன், சாமில், இந்த மாதிரி நல்ல சம்பளத்தோட ஒரு மணிக்கு இவ்வளவு அப்படின்னு ஒரு ஒர்க் பெர்மிட்டு. இது ஆல்ரெடி ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனி இந்தியாவில் எடுத்து செய்கிறாங்க. அதில் ஆள் விசாரித்து ஏறி போயாச்சு. அதனால தான் தைரியமாக செய்கிறேன். நார்மலாக ஃப்ரான்ஸ் டெவலப்டு கண்ட்ரி. அந்த நாட்டுக்குள்ளே இன்னும் ஏகப்பட்டவருக்கு சிட்டிசன் ஆகாமல், லீகல் ஆகாமல் இருக்காங்க. அவங்களுக்கு தான் முதலிடம். அதுக்கப்புறம் தான் வெளியே ஆள் எடுக்க முடியும். அதையும் தாண்டி இவங்க எடுக்கிறாங்க. எடுத்து ஆள் ஏறி போகுது. அதனால தைரியமாக செய்யலாம். ஃப்ரான்ஸு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். விசிட் விசாவே கிடைக்காது இல்லையா? இப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட் விசாவில் போயிட்டு அங்கே ஓவர் ஸ்டே இருந்துக்கிறாங்க, இங்கே வரமாட்டேங்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி டைமில் ஒர்க் பெர்மிட்டோடு நமக்கு ஏறி போனோம்னா இது ஒரு சுலபான வழி. செலவு 10 ரூபா ஆகும். இது பெருசுன்னு உங்களுக்கு தெரியலாம், பட் இது அதோட பெரிய பெரிய அமௌண்ட் கட்டி போகிறதுக்கும் அங்கே ரெடியாக இருக்காங்க. இது நமக்கு ப்ராம்ப்டாக ஒர்க் பெர்மிட் அடித்து சேஃபாக போய் இறங்கி எத்தனை வருஷமும் கண்டினியூ பண்ணி வேலை பார்த்துட்ருக்கலாம். ஓகே, அந்த ஜாப்பு தான். அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். டீட்டெயில் பாருங்கள். ஃப்ரான்ஸில் உங்களுக்கு தமிழ்காரங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் செட்டில்டு இல்லையா? ஸோ இப்போ தந்திருக்க வேலையில் கூட சம்பளம் 12 யூரோ மினிமம். அது அஸ் பர் த ரூல். அந்த நாட்டில் அவ்வளோ கொடுக்கணும். ஓகே, அது சாதாரண ஜென்ரல் லேபருக்கு. அப்புறம் அதை விட நல்ல கேட்டகரி உள்ளவங்களுக்குலாம் 16 யூரோ பெர் ஹவர். அப்போ ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் வேலை பார்த்தா என்ன அமௌண்ட்டு? சப்போஸ் இன்னும் 2 மணி நேரம் ஓவர் டைம் கிடச்சினா செஞ்சால் அப்போ ஒரு நாளைக்கே 120 யூரோ. இன்னைக்கு ஒரு 100 யூரோ இன்னைக்கு 10,500. அப்போ 120 13,000 ஆகிடும் ஒரு நாளைக்கு. 25 ஒர்க்கிங் டே வேலை பார்த்தா உங்கள் சம்பளம் எவ்வளவு? அதுதான் இந்த ஃப்ரான்ஸ். இதில் டீட்டெயில் கொடுத்துருக்கு, நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இது ரியல். இதுக்கு விசா அடித்து ஆளு ஏறி போச்சு. அந்த காப்பியோட நான் காமிக்கிறேன். நார்மலாக அடுத்தவங்களோட விசா காப்பியை நான் விளம்பரம் பண்ணுறது இல்லை, ஏன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நடக்குதான்னு. ஏன்னா நிறைய இடத்துல செங்கன் கண்ட்ரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் ஒர்க் பெர்மிட்லாம் வருது, சப்மிட் பண்ணால் அப்புறம் விசா அடிபடாமல் ரிஜெக்ட் ஆகி வருது. அதுக்கு காரணம் பல இருக்குது. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து ஃப்ளைட் ஏறுறது ரொம்ப கஷ்டம் அனு சொல்ல வந்தேன். அந்த மாதிரி நேரத்தில் ஃப்ரான்ஸுக்கு நிறைய பேர் நான் ஃப்ரான்ஸுக்கு தான் போகணும், பெர்மிட் கிடச்சா எப்படியாவது என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவு பண்ணி போகிறதுக்கு தயார் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஓகே. ஸோ இவ்வளோ தான். இது நல்லா தெளிவாக இருக்குது. நான் ரேட்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டேன். ப்ராசஸ் 3 months ஆகும். ஓகே, ஸோ அதில் 50 வயசுக்குள்ளவர் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். புருஷ முண்டாட்டியாக போகிறாங்க அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி லீகலாக போய் சேர்ந்துட்டாலே பெரிய விஷயம். 10 lakhs உண்மையிலே பொறுத்த வரைக்கும், ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் இது பெரிய அமௌண்ட்டே கிடையாது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிப் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதிலே போய் நம்ம செட்டிலாக போகிறோம். மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம் வருதுன்னா சும்மாவா இல்லையா? ஸோ விலை அதுக்காக நான் கூட்டி சொல்லலை. சம்பளம் நல்லா இருக்குது, விலை கூட்டி கொடுக்கணும். இது கிடைக்கிறதே அப்படி தான் விலை கிடைக்கும். இதிலேருந்து வரதே அப்படி தான் வரும். 7,000 யூரோ கேட்பானோ அங்கே 7,000 8,000 ப்ளஸ் அதுக்கு ஒரு டிக்கெட் செலவு, இங்கே எம்பசி செட்டிங் இல்லை விசா அடித்து ஏறி போகிறதுக்கு 10 ரூபா ஆகிடுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை. இப்போது இந்த இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு நிறைய ஃப்ளைட்டுகளெல்லாம் குறைச்சிட்டாங்க. அப்போது டிக்கெட் விலை நார்மலாக முன்னாடி இருந்த விட இப்போ கூடுதலாக இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த வேகன்சியில் பார்ப்போம். இதுக்கு ஃப்ரான்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். இல்லைனா கம்மி பட்ஜெட் வரும்போது அடுத்தது நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.